வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க கால வரம்பு நிர்ணயித்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் விளக்கம் கோரிய மனு மீது இன்று தீர்ப்பு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய், நீதிபதி சூரியகாந்த் உள்ளிட்ட 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளிக்கிறது. கோவை வந்ததும் பீகாரின் காற்று இங்கே வீசுகிறதோ என்ற எண்ணம் வந்தது. விவசாயிகள் துண்டை சுழற்சி காட்டியதை சுட்டிக்காட்டிய பிரதமர் மோடி பேச்சு. मैं देख रहा था काफी किसान भाई बहन वो अपना गमछा घुमा रहे थे, तो मुझे लग रहा था कि बिहार की हवा मेरे आने से पहले पहुंच गई है. நீர் மேலாண்மைக்கு முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். 13ஆம் நூற்றாண்டிலேயே கோவையில் கலிங்கராயன் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது எனவும் பேச்சு. இடமாக இருந்து வருகின்றது. இந்த பகுதியிலே உலகத்தின் மிக பழமையான இன்றும் கூட செயல்பட்டு வரும் அணைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கலிங்கராயன் கால்வாய் உருவாக்கப்பட்டது. இயற்கை வேளாண்மையின் சர்வதேச மையமாக உருவெடுக்கும் பாதையில் இந்தியா பயணிப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். கடந்த 11 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த வேளாண்மை துறையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது எனவும் பிரதமர் மோடி பேச்சு. मैं भारत की खेती में कई बड़े बदलाव होते देख रहा हूं. भारत नेचुरल फार्मिंग का ग्लोबल हब बनने के रास्ते पर है. हमारी बायोडायवर्सिटी एक नया आकार ले रही है. வேளாண் பாடத்திட்டத்தில் இயற்கை விவசாயம் கொண்டு வர வேண்டுமென பிரதமர் மோடி வலியுறுத்தல். இயற்கை வேளாண்மைக்கான சந்தையை பலப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை. விவசாய சங்க தலைவர் PR பாண்டியனின் உரையை ஹிந்தியில் மொழிபெயர்த்து தருமாறு ஆளுநரிடம் கேட்டுள்ளேன். சிறுவயதில் தமிழ் கற்றுக் கொண்டிருக்கலாமே என அடிக்கடி நினைத்தது உண்டு எனவும் பிரதமர் மோடி பேச்சு. पांडियन जी का भाषण सुन रहा था, मुझे लग रहा था अच्छा होता किसी ने मुझे बचपन में तमिल सिखाई होती. கோவையில் இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைத்து விவசாயிகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். இயற்கை விவசாயிகள் அமைத்துள்ள அரங்குகள், உற்பத்தி பொருட்களையும் பார்வையிட்டார் பிரதமர். விவசாயிகள் கௌரவிப்பு நிதி திட்டத்தின் 21வது தவணையாக 18,000 கோடி ரூபாயை விடுவித்தார் பிரதமர் மோடி. நாடு முழுவதும் 9 கோடி விவசாயிகள் பலன் பெறும் வகையில் நடவடிக்கை. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். கோவை வந்த பிரதமர் மோடியிடம் கோரிக்கை மனு அளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மெட்ரோ ரயிலுக்கான ஒப்புதல் வழங்கிவிட்டு எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை மட்டும் புறக்கணிப்பது அழகல்ல.
தமிழகத்தை பழிவாங்கும் மத்திய அரசின் செயல்பாடு கீழ்மையான போக்கு என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். கோவை மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களை யாரும் தடை செய்யவில்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. தமிழகத்திற்கான வளர்ச்சி திட்டங்களை பாஜக அரசு புறக்கணிப்பதாக கூறுவதெல்லாம் பொய் என்றும் விளக்கம். காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை உள்ளார்த்த அன்போடு தமிழக மக்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதை பொறுத்து கொள்ளாமல் நேற்றிலிருந்து ஒரு தவறான ஒரு தகவலை மெட்ரோவை மத்திய அரசை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் இன்று கோவையிலும் நாளை மதுரையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை முடக்கியதற்கு கடும் கண்டனம். எஸ்ஐஆர் பணிகளில் நடைபெறும் முறைகேடு தொடர்பாக திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம். சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வரக்கூடிய 24ஆம் தேதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். இந்திய வானிலை மையம் தகவல். மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய 2 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. சென்னையின் வரலாற்று அடையாளமாக விளங்கும் விக்டோரியா பொது அரங்கத்தின் சீரமைப்பு பணிகள் நிறைவு. பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் தற்போது வரை 11,40,000 கோடிக்கு முதலீடுகள் ஈர்ப்பு. தொழில் முதலீடுகள் தொடர்பாக அன்புமணி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பதிலடி. மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஆய்வு. மலைக்கு செல்லும் பாதையில் போலீசார் குவிப்பு. வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடக்கவிருந்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. வருவாய்த்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. மற்ற நாடுகளை விட இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவாகத்தான் இருக்கிறது. நடிகை கீர்த்தி சுரேஷ் ஓப்பன் டாக். இங்கே பாதுகாப்பு இன் ஜென்ரலாகவே நம்ம நாட்டில் கம்மி தானே சார். இட்ஸ் நாட் லைக் இப்போ ஒரு துபாயோ ஒரு யூஎஸ்ஓ அந்த மாதிரி கிடையாது. ஐ மீன் ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ இப்போ துபாயெல்லாம் போகும்போது உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ், பெண்களோட சேஃப்டி, அங்கே ரூல்ஸே வேறு மாதிரி இருக்கும். பட் நம்ம ஊரில் அந்த மாதிரி பார்க்கும்போது சேஃப்டிங்கிறது கம்மியாக தான் இருக்குது. அது மாறணும். அது ரொம்ப ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. பட் டெஃபினெட்லி மாறி தான் ஆகணும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் சிபிஐ விசாரணைக்கு வழக்கை மாற்றியது சரியல்ல என்ற அரசின் வாதத்தை ஏற்று உச்சநீதிமன்றம் உத்தரவு. வெண்ணெய் காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த நாமக்கல் 18 அடி உயர விஸ்வரூப ஆஞ்சநேயர். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று மனமுருகி வழிபாடு. பாட்னாவில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் நிதிஷ்குமார் முதலமைச்சராக ஒருமனதாக தேர்வு. இன்று 10வது முறையாக பீகாரின் முதலமைச்சராக பதவியேற்கிறார். பாட்னா காந்தி மைதானத்தில் இன்று நடைபெறும் நிதிஷ்குமார் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பு. பிரதமர் பங்கேற்க உள்ளதால் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்ட காந்தி மைதானம்
கேங்ஸ்டர் அல்மோல் பிஷ்னோய் பலத்த பாதுகாப்புடன் டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் ஆஜர். 11 நாட்கள் தேசிய புலனாய்வு முகமை காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி. புதுச்சேரி அரசின் பான்லே நிறுவனத்தின் நெய், பன்னீர் உள்ளிட்ட பால் பொருட்களின் விலை 10 ரூபாய் உயர்வு. விலை ஏற்றம் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக அறிவிப்பு. சபரிமலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த 24ஆம் தேதி வரை 5000 பேருக்கு மட்டுமே ஸ்பாட் புக்கிங் செய்ய தேவஸ்தானம் முடிவு. 20000 பேருக்கு ஸ்பாட் புக்கிங் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாததால் திடீர் அறிவிப்பு. பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல் விமானங்களின் விற்பனையை தடுக்க சீனா பொய் பிரச்சாரம். அமெரிக்க அரசு பரபரப்பு குற்றச்சாட்டு. ஏஐ சொல்வதெல்லாம் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். ஏஐ மாடல்கள் தவறிழைக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை எச்சரிக்கை. ஃபிடே செஸ் உலக கோப்பை தொடரிலிருந்து இந்தியாவின் நம்பர் 1 வீரரான அர்ஜுன் எரிகைசி வெளியேற்றம். சீன வீராங்கனையுடனான காலிறுதி டை பிரேக்கரில் போராடி தோல்வி. வங்கதேச பெண்கள் கிரிக்கெட் அணியின் இந்திய சுற்றுப்பயணம் தள்ளி வைப்பு. அடுத்த மாதம் போட்டிகள் நடைபெற இருந்த நிலையில் இந்திய கிரிக்கெட் வாரியம் திடீர் அறிவிப்பு. சர்வதேச ஒருநாள் போட்டி பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டது ஐசிசி. இந்திய அணி வீரர் ரோஹித் சர்மாவை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடித்தார் நியூசிலாந்து வீரர் மிச்சல். தான் பேசிய வீடியோ கிளிப்பை வைத்து நடிகர் தனுஷுக்கு எதிராக பரப்புகிறார்கள். தனுஷ் மீது எந்த குற்றச்சாட்டும் வைக்கவில்லை. சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டு நடிகை மானியா ஆனந்த் விளக்கம். This have been done by few YouTube channels where என்னோட footage மிஸ்யூஸ் பண்ணிட்டு அவங்களோட வியூவர்ஷிப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நான் நேற்று வந்துட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ ஸ்டேட்டஸ் கூட போட்டிருந்தேன் ஸ்டேட்டிங் தட் திஸ் இஸ் அ ஃபால்ஸ் நியூஸ். இது வந்துட்டு ஒரு ஒரிஜினல் வீடியோ எது இருக்கோ அதை வந்து ரெஃபர் பண்ணுங்க. இது வந்து ஒரு ஃபால்ஸ் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு. ஈவன் தான் ஐ சி மெனி பீப்புள் இது வந்து இதை தேவையே இல்லாமல் திரும்ப அதை எடுத்துட்டு யூடியூப் சேனல் இதெல்லாமே திரும்ப டிஸ்கஸ் பண்ணுறாங்க. வெரி தேர் இஸ் ஆல்ரெடி அன் ஒரிஜினல் ஃபுட்டேஜ் விச் இஸ் பீன்